அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவாராம். தேவன் நமக்கு முன்பாக நின்று சத்துருக்களை துரத்துவாராம். ஒரு அல்லேலியா ஆமேன்னு ஒன்றும் வரமாட்டேங்குது. துரத்த மாட்டாரா? சத்தமாக சொல்லுங்கம்மா. சத்துரை துரத்துனீங்கன்னா தான் ஜெயம். சொல்லுங்க சத்தமா. அவர் உனக்கு முன்பாக நின்று சத்துருக்களை துரத்தி என்ன செய்வாராம்? அழித்து போடு. எனக்கு என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் சிலுவையில்? அவனுடைய துரைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரங்களை உரிந்து, நல்ல சத்தியத்தை கவனிக்கணும், வசனங்கள் ஆவியில நல்லா உணர்ந்து கேட்கணும். இன்னைக்கு சத்துருவுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தேவன் சிலுவையில் உரிந்து கொண்டு அவன் தலையை நசுக்கி அவன் வல்லமையெல்லாம் ஆண்டவர் பிடுங்கிட்டார். இனி அவன் மேல நீ ஜெயம் எடுத்துக்கான்றார். அவ்வளவுதான். அவனை துரத்தி ஜெயம் எடுத்துக்கோ, அவனை அழித்து ஜெயம் எடுத்துக்கோ. சத்தமா ஆமென் அல்லேலூயா வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய மாட்டோம்? அந்த காரியங்கள் நமக்கு இன்னைக்கு விளங்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். கீழே சொல்றாரு பாருங்க 29ல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியவான் சொல்றார். நீ பாக்கியவான். ஏன்? நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நமக்கு ஒப்பானவர்கள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கீழே கடைசி வார்த்தை பாருங்க, உனக்கு சகாயம் செய்யும் கேடம் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே உனக்கு சகாயம் செய்கிறவர், அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்துருக்களை உனக்கு முன்பாக நின்று துரத்தி அழித்து போடு என்று சொல்லுவேன். சத்துருக்கள் உனக்கு முன்பாக என்ன செய்வாங்க? இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்படின்னு இருக்கு. உனக்கு கீழ்ப்படியும் அது, அதன் மேடுகளை மிதிப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மோசே இந்த அனுபவத்துக்குள்ள வந்தவர் கடைசியா போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லிட்டு போறார். விளங்குதா உங்களுக்கு? கடைசியா போகும்போது சொல்லிட்டு போறார். இன்னைக்கு நீங்க சத்துருவ உங்க வாழ்க்கையில போராடுகிற, உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம, நீங்க அடுத்த கட்டத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக முடியாமல், உங்க வாழ்க்கையில தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களும் அவர் உங்களுக்கு முன்று நின்று துரத்துவார். உங்களுக்கு விரோதமா இச்சகம் பேசுகிற, எதிர்த்து நிற்கிற, குறை சொல்லுகிற, உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற, விரோதம் பாராட்டுகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யப்படும்? அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிந்து அடங்கும். அதெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதிராய் போராடுகிற வல்லமைகள் அடங்கும், உனக்கு கீழ்ப்படியும். அது நீ இயேசுவின் நாமத்தினாலே நாம் நிற்க வேண்டும். அதன் மேதுகளை மிதிப்பாய். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே சத்துருவை உன் காலின் கீழ் நசுக்கி போடுவார். விளங்குதா உங்களுக்கு? மேடுகளை மிதிப்பாய், சத்துருவை மிதிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயிப்பாய் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில கொண்டு வருகிற சத்துரு கொண்டு வருகிற அத்தனை காரியங்கள் மேலும் உனக்கு ஜெயம் உண்டாகும், உனக்கு வெற்றியும் உண்டாகும். கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வெளிப்பா இருக்கும். சத்துரு ஜெயிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. சத்துரு உங்க வாழ்க்கையில இடையூறு செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. சத்துருவை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக, தேவனை பற்றி கொண்டு உறுதியாக எழும்பி நிற்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது கர்த்தர் உங்க வாழ்வில பலமாய் கிரியை செய்வார். நான் அதனை வேளையில் சொன்னதே போய் சொல்லுகிறேன். கேட்கக்கூடிய செய்திகளை யாரும் போய் என்ன செய்கிறது இல்லை, ஆவியில உணர்ந்து. இதெல்லாம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லிவிட்டு போகும்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வார்த்தைகளை, அது தேவனுடைய வார்த்தையாக மோசே மூலமா தேவனுடைய வார்த்தை என்று இருதயத்தில் வைத்து அவங்க வாழ்க்கையில் என்ன செய்தாங்க? அதை கடைபிடித்து ஜெயம் எடுத்தார்கள். சொல்றது விளங்குதாங்க? இன்னைக்கு கடைபிடிக்கணும் கர்த்தருடைய வார்த்தை. இது இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதை ஆவியில உணர்ந்து நீங்க ஆவியில என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படுகிற இடையூறுகளை கொண்டு வருகிற இந்த ஆராதனை வேளையில நீ ஜெயம் எடுத்து தான் வெளியில போகணும். உனக்கு விரோதமா சத்துரு எங்கெங்க போராடி கொண்டிருக்கிறான், எங்கெங்கெல்லாம் உனக்கு ப்ராப்ளம் இருக்கு. அல்லேலூயா.
பொருளாதாரத்தில் கை வைக்கிறானா, குடும்பத்துக்குள்ள கை வைக்கிறானா, உன் வேலை ஸ்தலத்தில் கை வைக்கிறானா, உன் சரீரத்தில் கை வைக்கிறானா, எங்க போராடுகிறான், எங்க உனக்கு விரோதமா எழும்புகிறான்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக நின்று அவனை நான் துரத்துவேன், நீ அவனை அழித்து போடுவாய். உனக்கு முன்பாக என்ன செய்வான்? அடங்குவான்னு சொல்ல. இச்சகம் பேசி ஏசாயா 53 சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாக எழும்பும் எல்லா நாவும் என்ன செய்யப்படும்? உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகள் என்ன செய்யப்படும்? வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 53 கடைசியில பாருங்க அந்த வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே வாய்க்காது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்படின்னா அது நம்மளை விரோதமாய் வருகிற காரியம், பேசுகிற வார்த்தைகள், நம்ம அதை மேற்கொள்வோமா, ஜெயம் எடுப்போமா? அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். நமக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு நாம வளையறதா இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு வணைந்து நீங்க நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். தான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டவர். கர்த்தருக்கு நீங்க வளைய ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயம் தருவார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நினைக்கிறீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மோசே இந்த அனுபவத்தில் வந்ததுனால தான் சொல்றார், ஆண்டவர் பார்வோன் இடத்துல அனுப்புறார். அவனை ஃபர்ஸ்ட் பார்வோன்ட்ட போய் அவன் நிற்கும் போது அவன் எவ்வளோ பேச்சு பேசுறான் பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை பார்க்கும்போது 2வது வசனத்தில் முதல் மோசே பார்வோன் இடத்துல போய் நிற்கும் போது பார்வோன் சொன்ன வார்த்தை வாசிங்க பாப்போம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யாருன்னு கேட்கிறான். என்ன சொன்னா? இதை இச்சக வார்த்தை. அல்லேலூயா. சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யாருன்னு கேட்கிறான். நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜனங்களை நடத்தணும்னு சொல்ற, அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார்ப்பா? கர்த்தர் யான்றான். ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன செய்தான்னா 16வது வசனத்துல வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, என்ன செய்யறான்? இன்னும் அவங்க ஜனங்க போய் திரும்பவும் பார்வோனிடத்துல நிற்கும் போது ஜனங்களிடத்திலும் கடுமையான வார்த்தைகளை தான் பேசுறான். தேவனுக்கு பயப்படலை. விளங்குதா உங்களுக்கு? சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சில காரியங்கள் விரியமாக நிற்கிறது போல தெரியும், ரொம்ப செவனாக இருக்கிறது போல காணப்படும். சொல்றது விளங்குதாங்க? பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் நீ சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற தேவன் தான் பெரியவர்னு சொல்லணும். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். நல்ல பலமா ஜோரா கையை தட்டி சொல்லணும். நான் மாம்ச பலத்தில் நிற்கல. எந்த பலத்தில் நிற்கணும்? தேவன் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் இருக்கிறார், அதனால நம்ம நிற்கணும். விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆமாம், அந்த தைரியம், அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். கர்த்தர் எனக்கு பெரியவர் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உயர்ந்தவர் இருக்கிறார், அவர் ஜெயம் தருவார். இன்னைக்கு சத்துருவை துரத்துறது இல்லை, நீங்கள் பிரச்சனையை துரத்துறது இல்லை, பிரச்சனையின் மேலே பிரச்சனையை நீங்கள் எதிர்த்து நிற்கிறது இல்லை, எதிர்த்து நிற்கணும். நீ விளங்குதா? கவனிக்கிறீங்களா? இங்கே கவனிச்சிங்கன்னா வெளியில் போய் ஃப்ரீயாக நீங்கள் வாழலாம். இங்கே நீங்கள் ஆராதனை சமூகத்தில் உட்காந்து நீ எந்த அளவுக்கு காலையில் எழுந்து ஜெபித்து துதித்து ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயாக நீ நல்லா ஒப்பு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உன் வண்டி லேசாக போகும். அந்த அன்னைக்கெல்லாம் ஃப்ரீயாக போகும். எவ்வளோ வரட்டும் வாழ்க்கையில் அதை கர்த்தர் பார்த்துக்குவார். தேவ சமூகத்துக்கு வரும்போது அப்படி தான் இருக்கணும். கர்த்தர் வார்த்தையை நல்லா கேட்டு ஆராதிச்சு இங்கிருந்து விடுதலையோடு போ. 7 நாள் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஜெபமும் ஆண்டவர் சமூகத்தை நீ சரியா பிடிச்சுக்கிட்டா உன் வாழ்க்கையில் ஒன்றுமே உன்னை அசைப்பதே இல்லை, எதுவுமே சேதப்படுத்துவது இல்லை, எதுவுமே உன்னை பாதிப்பது இல்லை.
சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை நம்ம பிடித்து கொள்ளணும். இங்கே கர்த்தர் யாருன்னு கேட்கிறான். ஜனங்கள் பேசின வார்த்தைகள் அவன் செவி கொடுக்கல, செபனா நிற்கிறான். மோசேட்ட இன்னும் கடுமையான ஒரு வார்த்தையை பேசுறான் பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில் 27-28 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 10ஆம் அதிகாரத்தில் 27-28. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி. பார்வோன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ. மோசேயை பார்த்து சொல்றான். பார்வோன் மோசேயை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் போது சாவாயின்றான், செத்துருவ நீ என்ன பார்த்தேனா. யார? மோசேயை மிரட்டுறான். ஹலோ, விளங்குதாங்க? எச்சரிக்கையா இனி என் முகத்தை பார்க்காது, என் கிட்டே வரக்கூடாது நீ அப்படின்றான். 10 தடவை வந்து போயிட்ட, இனி என்ன பண்ணக்கூடாது? என் முகத்தையே நீ பார்க்கக்கூடாது. விளங்குதாங்க? என் முகத்தை பார்த்த எச்சரிக்கை, சாவாய், கொன்றுவேன் உன்னை அப்படின்றான். விளங்குதாங்க? ஹலோ, பயமுறுத்துவான். சோத்ர ஹல்லேலூயா. சில பேருக்கு சாவு பயம் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாவு பயம் வரும். செத்துட்டா செத்துருவோம், ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது ஆயிடுமோ, அப்படியா அப்படியா அப்படின்னு மரண பயம் எல்லாம் கொண்டு வருவான். விளங்குதா உங்களுக்கு? சோத்திரம். மோசே எதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு அவர் உறுதியா நிற்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் நிற்கிறேன் அவன்கிட்ட. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீ நிற்கலாம், பிரச்சனையை எதிர்த்து நிற்கலாம், பிசாசை எதிர்த்து நிற்கலாம், உலகத்தை எதிர்த்து நிற்கலாம். உனக்கு விரோதமாக வருகிற காரியங்களை நீ எதிர்த்து நிற்கணும். விளங்குதா இல்லையாங்க? அவன் உன்னை வாரிட்டு போறதுக்கு விடக்கூடாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சத்துரு ஒரு நாள் உன்னை வாரிட்டு போக விடக்கூடாது. உன் வாழ்க்கையில நுழைய விடக்கூடாது. உன் வாழ்க்கையில எந்த பகுதியில் அவன் கை வைக்க நீ விடக்கூடாது. ஆவியில உணர்னாதான் தேவனோடு இருக்கணும். நீங்க கர்த்தரோடு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நடந்து ஆவியில இருந்தீங்கன்னா தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சொல்றது விளங்குதாங்க? அப்பதான் நீங்க அறிய முடியும் ஆவியில சத்துருடைய காரியங்கள் எதுன்னு. நடி பிளாட்டா அப்படியே உலகத்தான் போல அப்படியே பிளாட்டா அப்படியே போயிட்டு உனக்குள்ளேயே சத்துரு வருதை நீ அப்பதான் அறிய முடியும். விளங்குதாங்க? ஜஸ்ட் மிஸ் ஆகும் போதெல்லாம் தாவீதுக்குள்ளேயே சத்துரு வந்துட்டான். விளங்குதாங்க? அவனை தூண்டி விட்டுட்டான். கொஞ்சம் அப்படி நம்மளே ஸ்லிப்பா, எவ்வளவு ஆவிக்குரியவங்களா இருக்கட்டும், நம்மளையே ஸ்லிப் ஆக்கிடுவான். கவனமா இருக்கணும். விளங்குதாங்க? அவ்வளவு தந்திரமா அவன் வேலை செய்கிறவன். நாம் ஆவியில் இருக்கும்போது அவனை கண்டறிய முடியும். விளங்குதா உங்களுக்கு? ஆவியில் இருக்கணும். அதுக்கு தான். மாம்சீகத்தில் இருந்தீங்கன்னா ஒன்றும் ஓடாது. ஜெபம் பண்ணாமல், பைபிள் படிக்காமல், ஆண்டவரை தேடாமல், ஏதோ மாம்ச அறிவியெல்லாம் நின்று ஏய் ஊய் நின்னா அவன் வாடா சாமி, உன்னையும் தெரியும், சோத்திரம் ஒப்பாவையும் தெரியும் பாவன். விளங்குதா இல்லையா? அம்மா கவனிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தரோடு நிற்கணும். நீங்க கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். அப்பொழுது அவர் உன் பட்சத்தில் யுத்தம் செய்கிறவராயிருப்பார். அவன் சரக்கு நம்ம கிட்ட இருக்க கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அவன் சரக்கு நம்ம கிட்ட இருக்க கூடாது. கோபம், பொறாம, இன்னும் பகை, நிறைய பேர் மேல கசப்பு, பாவ வாழ்க்கை, மறைமுகமான பாவ வாழ்க்கை, வைராக்கியம், பெருமை. இப்போ ஊறப்பட்ட சரக்கு இருக்கே, ஒன்று இருந்தாலே வருவானே. மோசே ஒரே வார்த்தையை மீறி அப்படி அடிச்சிட்டார், அவ்வளோதான். சோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? சும்மா அப்படி வார்த்தையை மீறி அடிச்சிட்டார், பேசினார், அடிச்சிட்டார். எதை அடிச்சார்? அது முதல் சொல்லுங்க. சத்தமா? கண்மலைய பேசினார், அடிச்சிட்டார், அவ்வளோதான். அதுக்கே பிசாசு என்ன பண்ணுறான்? மோசே சரீரத்தை கேட்குறான். அவர் எவ்வளோ வல்லமையாக ஊழியம் செஞ்சவர், எவ்வளோ மகிமையாக ஊழியம் செஞ்சவர் சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமையை கர்த்தரை முகமுகமாக பார்த்தவன். சும்மா ஒரு வார்த்தை ஜஸ்ட் மாறினதுக்கு, தாவீது சும்மா ஜஸ்ட் அப்படி ஜனங்களை எண்ணுங்கன்னு சொன்னதுக்கு, சும்மா ஊறப்பட்ட சரக்கு வச்சுதான் எப்படி சொல்லுங்க?
நம்ம ஒரு ஸ்வீட் எங்காவது நீங்கள் அப்படி சும்மா அப்படி ஓரமாக வச்சுட்டு போயிட்டீங்களா, ஒரு சக்கரை இருந்தாலே அங்கே சுற்றி வர எறும்பு வந்து சூழ்ந்துருது இல்லையா? 1 கிலோ ஸ்வீட் வச்சுருந்தா பப்ளிக்கில் ஓப்பனாக திறந்து வச்சிங்கன்னா அப்புறம் போகிற எறும்பு அதுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் என்ன செஞ்சிருவீங்க? சொல்கிறது விளங்குதாங்க? தேவனுடைய சரக்கு தான் நம்மகிட்ட இருக்கணும். அதான் சொல்கிறேன், நம்மகிட்ட மீறுற காரியம், சரீரத்தில் நம்ம மீறுற காரியத்தை கர்த்தர்கிட்ட உணர்கிற இருதயமாவது காணப்படணும். உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சு. கேட்டீங்களா வார்த்தை? வனைய ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தேவனுக்கு உங்களை சரண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, தேவ வார்த்தைகளை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார். கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். மண்டையில் ஏறுதா இல்லைங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஹலோ, இன்னைக்கு என்னன்னு கேட்டால் ஒரு பாஸ்டர் சொன்னார், பிசாசே ஆட மாட்டேங்குது. அமாவாசை ப்ரேயர்லாம் இன்றைக்கி வச்சா, நைட் ப்ரேயர்லாம் வச்சோம்னா பிசாசு துரத்துறதுக்கே விடிய துரத்துவோம். 2 மணிக்கு 3 மணிக்கு மீட்டிங் முடிப்போம். சூரிய உதயமே வந்து போகும் பிசாசு துரத்தி முடிக்கிறதுக்கு. அவ்வளோ பேர் க்யூவில் நிற்பாங்க. 10-15 விழுந்து கிடக்கும். அப்புறம் காலைல தான் எல்லாத்தையும் துரத்தி ஜோம் பண்ணி அனுப்புவோம். ஆனால் இப்போ ஒரு பிசாசு ஆட மாட்டேங்குது. பிசாசு பிரச்சனையா நம்ம பிரச்சனையான்னு தெரிலன்றார். ஹலோ, சொல்கிறது விளங்குதாங்க? அது ரொம்ப உஷாராயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது இல்லை, ஆடுனா துரத்துறான் அப்படின்னு அது என்ன செய்யுது? வேற மாதிரி வேலை செய்யுது போல. ஹலோ, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம். எண்டில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய அறிவு தெளிவு இல்லைன்னா மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்திருவான்? பூணு ஊதிட்டு போயிட்டே இருப்பான். விளங்குதுங்களா உங்களுக்கு? தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். சத்தியத்தினுடைய அறிவும், கிறிஸ்துவை பற்றிய அறிவும், கிறிஸ்துவை பற்றி தெளிவும், ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சியும் நமக்குள்ள இருதயத்தில் இருக்கணும். எங்க இருக்கணும்? அங்கே இருக்கணும். அதுதான் உன்னை நிறுத்தும். அறிவில் இருக்கிற கிறிஸ்துவ உன்னை நிறுத்தாது. நீ அறிவில் அறிந்து கொண்ட கிறிஸ்துவ இருதயத்தில் இருக்க வேண்டும். அறிவில் அறிந்து கொண்ட சத்திய வசனம் இருதயத்தில் இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோடு இங்க கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி அல்லேலூயா. நம்ம அறிகிற இயேசுல எங்க வரணும்? அவர் அறிகிற அறிவின் தான் சொல்றார் இல்லைங்களா? அவர் அறிகிற அறிவின் வாசனையிலே, அவர் அறிகிற அறிவிலே விருத்தி அடையுங்கள் அப்படின்றார். அறிகிற அறிவு எங்க வரணும்? கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அறிவு இங்க இருக்கணும். எல்லாமே வசனம் இருதயத்தில் இருக்கணும். இயேசு நம்ம இருதயத்தில் இருக்கணும். அவர் பிரசன்னம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய சரியான வாழ்க்கை. அதான் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அதான் நிற்கிறார் மோசே, நிற்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் சொல்றான், அதுக்கு மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 29. அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரி, இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை என்றான். அவன் சொல்றான், இனி என் முகத்தை காண்பதில்லை, எச்சரிக்கை, சாவாயினா. அவன் சொல்றது நீ சரிதான், இனி உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், நீ தாண்டா என்னை வந்து பார்க்கணும். கையத்தட்டி சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. நீ தான் என்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். நீ என்ன செய்ய மாட்டேன், உன்னை தேடி நான் வரமாட்டேன், நீ சொல்றது சரிதான்ட்டு போயிட்டார். சொன்னான்ல, நீ சாவாயின்னு சொன்னார்ல, ஆண்டவர் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? எகிப்திலே சாவில்லாத வீடே இல்லை. ஹலோ, பார்வோன் சொன்னா மோசையை பார்த்து நீ சாவாயின்னு சொன்னான். ஆண்டவர், நல்லா கவனிக்கிறியாமா, கண்ணை மூடக்கூடாது. சோத்திரம், அல்லேலூயா. வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு பச்சை தண்ணி எடுத்து நல்லா ஊற்றிட்டு வரணும். 2 குடம் 3 குடம் மேலே. முகமெல்லாம் கழுவிட்டு வந்தீங்கன்னா செட் ஆகாது. சோத்திரம், நல்லா சொல்லுங்க பார்ப்போம். அதான் இன்னைக்கு ஏசியெல்லாம் போடலை. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சூடு இருக்கிறது நல்லது தான். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கையை உயர்த்தி முழு பலத்தோடு சத்தமா. ஆமாம், புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் சொல்றான் நீ சாவாய்னா ஆண்டவர் செஞ்சார். நீங்க அந்த வசனத்தை பின்னாடி திருப்பி பாருங்க, பின்பக்கத்தில் 12ஆம் அதிகாரத்தில்
30வது வசனத்தை படிங்க பாப்போம். 12:30. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராவிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. எகிப்து முழுவதும் சாவில்லாத வீடே இல்லை. ஹலோ, சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்றா கர்த்தர் பலமான கிரிகளை செய்வார். அவர் நீ நிக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட விசுவாசமா உறுதியா தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க. தவறுகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி வசனத்துக்கும் ஜபத்துக்கும் தேவனுக்கும் உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீ நிற்கும் போது, தேவ சித்தத்துக்கு நிற்கும் போது சத்ருவும் வாழ்க்கையில இச்சங்கம் பேசி அடங்குவான். கர்த்தர் எப்படி அடக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தான். யாரை எங்க எப்படி அடக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு, கர்த்தர் வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு, இயேசுவை மாத்திர பிடித்து கொண்டு, அவர் கரத்தை மாத்திர பிடித்து கொண்டு, பேசுகிறவர்களை, உனக்கு விரோதமா இச்சகம் பேசுகிறவர்களை எப்படி அடக்கணும், அமைதியாக்கணும், சைலண்ட் பண்ணணும் அவருக்கு தெரியும். சுத்தமா அமைக்கிடுவார் அவர். இல்லையா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா. வேலையில் குடைச்சலாக இருக்குதுங்க. இங்கே அதனால பிரச்சனை, ஐயா இங்கே அதில். அவருக்கு எங்கே சைலண்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். சைலண்ட் பண்ணறவரை நீ பிடிச்சுக்கணும். ஹலோ, இவங்க டார்ச்சல் பண்ணுறாங்க, அவங்க டார்ச்சல், ஐயோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது, எல்லாத்துக்கும் அவருக்கு பதில். அவரை பிடிக்க தெரிஞ்சா அவர் உன்னை சைலண்ட் பண்ணுறவங்களெல்லாம் சைலண்ட் பண்ணுவார். இதுக்கப்புறம் என்ன செய்தான் பார்வோன்? இது வரைக்கும் எவ்வளோ திமிரா பேசினான். யாரா கர்த்தர்னு கேட்டான் இல்லையா? அப்புறம் என்ன கேட்டான்? இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறான், அவர் உனக்கு முன்னாடி நின்று சத்துருவை துரத்துவார், அவர் உன்னை அழித்து போட சொல்லுவார். துரத்தி நீ அடித்து அவனை சும்மா கையில் கொடுப்பாரான். அப்படி அதுதானே அர்த்தம். விளங்குதாங்க? எங்க ஓடுற நாயை அடிக்கிறது பெரிய விஷயமா? துரத்துற நாயை அடிக்கிறது பெரிய விஷயமா? என்ன திருன்னு முழிக்கிறீங்க? ஓடுற நாயை அடிக்கிறது பெரிய விஷயமா? நம்மளை திறத்துற நாயை அடிக்கிறது பெரிய விஷயமா? புரியுதுங்களா? ஆனால் துரத்துற நாய் என்ன செய்ய மாட்டோம், ஐயோன்னு எங்க சந்துக்குள்ள பூந்துருவோம், எஸ்கேப் ஆகிடுவோம். அவ்வளோ பெரிய ஆளானாலும் என்ன பண்ணுவான்? முடியாது இல்லையா? ஆனால் ஓடுற நாய் என்ன பண்ணுவோம்? இந்த பாருங்க, சில நாள் அது பயந்து ஓடுனதுன்னா என்ன பண்ணுவோம், இன்னும் கல்லை தூக்கி அடிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அதை அவனுடைய எல்லாத்தையும் உரிந்து அவனை துரத்தி என்ன பண்ணுவாராம், ஒன்றுமில்லாம ஆக்கி ஜெயத்தை உங்கள்கிட்ட நீ ஜெயம் எடுத்துக்கடான்னு சொல்லுவார். அதான் பாயிண்ட். அதுதான் எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டு ஜெயத்தை மாத்திரம் நீ வாங்கிக்கோ. அடிச்சு அவன் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டான், போய் இப்படி தட்டினா விழுந்துரும். விளங்குதுங்களா உங்களுக்கு? சொல்றது புரியுதாங்க? எல்லா வேலையும் முடிச்சாச்சு, போய் நீ பூன்னு ஊதுற வேண்டிதான் உன் வேலை. இதுதான் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர், நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிற வேலை. சொல்லுங்களேங்க அல்லேலூயா. ஆமாம், அது மாதிரி அவர் செஞ்சிருவார். ஆனால் அது வரைக்கும் எப்படி இருக்கும்? உன்னை பயங்கரமா அப்படி நிற்பான். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்படி இருக்கும். ஆனால் ஒண்ணுமில்லாமல் ஆக்குவார் ஆண்டவர். கீழே வசனம் சொல்லப்படுகிறது, ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, யாரு? பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து, எங்கடா போறீங்க எங்கடா போறீங்கன்னு இப்ப சொல்றான். நீங்கள் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய், என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய், நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை செய்யணும்னு சொல்றையே அப்படின்னு உங்க ஆண்டவர் சொன்னாரு சொல்றே. அவர் யாருன்னு கேட்டவன் சொல்றான், உன் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உன் ஜனங்களை கூட்டிட்டு போ. சும்மா போகாத, நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகள் அத்தனையும் ஓட்டிட்டு போயிடு, என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். கொஞ்சம் என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போன்னு சொல்றான். கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா தட்டி சொல்லுங்களேம்மா. அவ்வளோ பேச்சு பேசினா சீமேயு தாவீதுக்கு முன்பாக. தாவீது ஒன்றும் சொல்ல, சைலண்டா போயிட்டார். அவருக்கு எப்போ இவன் அடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அவன் நினைச்சான் இவர் திரும்பி தாவீது கதை முடிஞ்சது, எழும்ப மாட்டாருன்னு நினைச்சான்.
ஆனால் கர்த்தருடைய வல்லமையை பெற்ற மனிதன் அல்லேலூயா செத்த பாம்பு கிடையாது. சொல்றது விளங்குதாங்க? ஆமாம், ஒன்றும் இல்லாதது கிடையாது. திரும்ப எழும்பி வரார் தாவீது. திரும்பி இவர் புறப்பட்டு அதே யோர்தான் கரைக்கு வராரு. ஆமாம், அவ்வளோ பேச்சு பேசின சிமேயோ இச்சகம் பேசி அவர் பாதத்தில் வந்து அடங்கி கீழே விழுந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை சத்துருவை அவன் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டார். விளங்குச்சாங்க? கர்த்தர் கிரியை செய்வார். உன் வேலை ஸ்தலமாகட்டும், உன் குடும்ப வாழ்க்கையாகட்டும், நீ எந்த இடத்துல உன் வாழ்க்கையில் வியாதியில் சத்துரு போராடுறான், சரீரத்தில் ஏதாவது கை வைக்க பார்க்குறான், உன் வருமானத்தில் கை வைக்க பார்க்குறான், பொருளாதார ரீதியான போராட்டங்களோ, எந்த விதத்தில் ஒரு மனுஷன் தேவையற்ற வார்த்தைகளை பேசி உங்களை போராடுகிறானோ, எந்த காரியங்களில் நீங்கள் மன உளைச்சல்ல எப்போ காணப்பட்டாலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். கர்த்தரை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். கர்த்தர் அதை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் முன்னேறணும். என்ன ஆண்டவரே, மேலேயே போக முடியல, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல, விடாமல் உன்னை இழுத்து பிடிக்கிற வல்லமைகள் எல்லாம் நீ எதிர்த்து நிற்கணும். ஸ்தோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. அடுத்த கட்டத்தில் என்னால் முன்னேற முடியல, எதையுமே செயல்படுத்த முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியல, குடும்ப ஆசீர்வாதத்தில் பெருக முடியல, ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டம் வருது, ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு உண்டாயிடுது. அப்போ ஜெபத்தில் முழங்காலில் நின்று கையை தேவனுக்கு நேராக உயர்த்து கர்த்தரும் வாழ்க்கையில் கிரியை செய்து உன்னை விடுதலையோடு நடத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கை சொல்லால் தம்பி போகும்போது பார்த்து போகணும். அடுத்த பகுதியில் பாருங்க, அடுத்த காரியம் 2வது பகுதியில் மொர்தெகாய் எஸ்தருக்கு முன்பாக நின்ற ஆமான் சத்துரு. அல்லேலூயா. என்ன செய்யலாம்? எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஆமானால சூசான் நகரமே கலங்கி போயிற்று. அவன் ஒரு வார்த்தையே அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் இடத்துல கட்டளை பெற்று ஒரு வார்த்தை எழுதி அனுப்புகிறான். அந்த வார்த்தை சூசான் நகரம் கலங்கிட்டது மாத்திரமல்ல, யூத மொத்த ஜனங்களுக்கும் கலக்கம் ஏற்பட்டது. அவனுடைய வார்த்தை, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எழுதி அனுப்பின வார்த்தை என்னது? குறிப்பிட்ட தேதியில மொத்த யூதர்களை அழிக்க ஆமானாகிய சத்துரு திட்டமிட்டான். அல்லேலூயா. அவ்வளவு என்ன செய்தான்? எதிராய் அவர்களுக்கு விரோதமாக சதிகளை யோசனைகளை செய்து அவர்களுக்கு எதிராக நின்றான். இந்த கட்டளை வெளிப்பட்டுச்சு, இந்த கட்டளை வந்துருச்சு. இது ஏன் வந்துச்சு? என்னால தான் வந்துச்சு. நான் அவனுக்கு வணங்காதனால எனக்கு மாத்திரம் இல்லை, மொத்த யூதர்களை பழிவாங்க இந்த ஆமான் இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி ஆமானுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருனால வந்தது இந்த கட்டளை? பிறந்தது ஆமானால தான் பிறந்ததுன்னு தெரியும். இப்போ ஆமான் திரும்பவும் அவன் அரண்மனைக்குள் நுழையும் போதோ போகும்போதோ நாம் முதல்ல எழுந்திருக்காதனால தான் ஆமானுக்கு இவ்வளோ கோபம் எரிச்சல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஆமானுக்கு அடிபணிஞ்சு போவோம் அப்படின்னு மொர்தெகாய் அடிபணிஞ்சானா பாருங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பிசாசுக்கு உலகத்துக்கு ஒரு நாள் நீங்கள் அடிபணிந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. சத்தியமா அதுக்கு எவ்வளவு தரை மட்டம் இறங்கி நம்ம கீழ்ப்படிந்து போகலாம். சொல்றது விளங்குதாங்க? அதை கர்த்தர் கிருபை தருவார். விளங்குதாங்க? மாம்சத்தில் ஒருத்தர் போராடுறாங்க, சுயமா ஒருத்தர் போராடுறாங்க, பிசாசு அவங்க மூலமா வேற விதமா போராடுறான்னு நீ பிசாசுக்கு சரண்டர் ஆகக்கூடாது, அடிபணிய கூடாது. விளங்குதா? சத்தியம் விளங்குதாங்க? நீ அதுக்காக போய் நான் உனக்கு அடிபணிய மாட்டேன், நீ பிசாசு நல்லா சொல்ல தேவையில்லை. நீ ஜெபத்தில் நில். அல்லேலூயா சொல்லுங்க. அதை உனக்கு அடிபணிய வைப்பார் ஒழிய நீ ஒரு நாளும் அதுக்கு அடிபணிய கர்த்தர் உன்னை விட மாட்டார். விளங்குதாங்க? நல்ல ஸ்தோத்திரத்தோடு கையை தட்டிட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப ஈஸியான வேலை. உன் வாழ்க்கையில் அனுபவம் வரணும். அனுபவமாக வரும்போது நீ இதை பயன்படுத்தணும். விளங்குதாங்க?
அடுத்த பகுதியில் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதே புஸ்தகத்தில் எஸ்ராவில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள். 7:6. அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகைஞனுமாகி இல்ல 7:6 இல்ல 5:9. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும், பாத்தீங்களா, மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். இன்னும் உக்கிர கோபம் நிறைந்தவனானான். விளங்குதாங்க? முதல் எழுந்திருக்கல, இப்ப அவன் வரானேன்னு என்ன செய்யலையா, லேசா அசைய கூட இல்லையாங்க அவன். இவனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை, நாளைக்கு மரண தண்டனை நமக்கு இந்த நாள்ல நியமிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அவ்வளோ விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க, நல்ல கருத்தை உயர். எல்லாம் தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சிருந்தாலும் கூட மொர்தெகாய் என்ன பண்ணல, எழுந்திருக்கலாம் செய்யல. அவன் முதல்ல எழுந்திருக்காம தான் இருந்தான். இப்ப என்ன பண்ணலையா, அவன் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு அசைவு கூட இல்லாம உட்கார்ந்துருக்கிறான். அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஆமா, இவ்வளவு பயம் வேணுமே நமக்கு, இவ்வளவு பண்ணியிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணும் மனுஷன் சரீரம், என்ன பண்ணும், கொஞ்சமாவது அப்படி கொஞ்சமாவது நடுங்கவோ ஒதுங்கவோ. அவனை மொர்தெகாய் தேவன் மேல இருந்த நம்பிக்கையில சத்ரு மேல அவன் சட்டையே பண்ணல. அலையிலே சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கூட. தம்பி கவனிக்கிறியா? என்ன செய்யல, கொஞ்சம் கூட அசையவே இல்லை. முதல் ஆராதனை நல்ல செய்தி கேட்டுடணும். செகண்ட் சர்வீஸுக்கு வந்தபோது நீ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கேட்ட லேசாக கண்ணை முன்னா விட்டுறலாம். ஆனால் முதல் சர்வீஸில் நல்ல வார்த்தை கேட்கணும். உன் மைண்டில் இருதயத்தில் போகணும். வார்த்தை நல்ல கையை வைத்து சொல்லுங்க பா. அசையக்கூட இல்லைங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அந்த உறுதி, மன உறுதி உனக்கு வேணும். சத்துருக்கு வணையக்கூடாது. நீ கேட்டீங்களா சத்தியம்? தேவனுக்கு நீங்கள் வணைகிற பாத்திரமா இருக்கும். சுய மாம்சத்துக்கு, உலகத்துக்கு, ஐயோ நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றபடி நீங்க வணைந்து விடக்கூடாது. தேவனுக்கு வணைந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை யாருக்கும் வணைய விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை யார் முன்னாடி உன்னை வணைய விட மாட்டார். உன் வாழ்க்கையில எவ்வளவு சத்துரு இன்னைக்கு பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கட்டும், அத்தனையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். இன்னைக்கு தேவனுக்கு நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, கர்த்தருக்கு உன்னை வணைய நீ ஒப்பு கொடுத்தா, உன் வாழ்க்கையில அத்தனை ஒண்ணும் இல்லாம பீஸ் ஆக்கிடுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். விளங்குதா எல்லாருக்கும்? கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்? அடுத்த வசனத்துல நீங்க அதே எஸ்தர் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால், அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ஆமான் யார் திகிலடைந்தது? இப்போ சத்தமா சொல்லுங்க. ஆமானை கர்த்தர் பிசாசை திகிலடைய பண்ணினார். சத்தமா சொல்லுங்களேங்க. தேவ பிள்ளைகள் நம்ம நிற்கும் போது கர்த்தர் நமக்கு முன் நின்று யுத்தம் செய்வார். அவனை துரத்துவார். அல்லேலூயா. அழித்து போடு என்று சொல்லுவார். நமக்கு முன்பாக அடங்கும்படியாக, கீழ்ப்படியும்படியாக, நம்ம வாழ்க்கையில செயலிழந்து போகும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார் உன் வாழ்க்கையை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க. ஆம், ஒவ்வொருவருடைய காரில சனகரிப் எசேக்கியேல் ராஜாவுக்கு முன்பாக அவ்வளவு விரியமா பேசுகிறான். ரொம்ப கஷ்டங்க அது. ஒரு ராஜாவுக்கு ஜனங்கள் முன்னாடி வந்து நின்று ராஜாட்ட பேசிட்டா பரவாயில்ல, ராஜாவை அவமதித்தும் ராஜா சொல்லுகிற ஆண்டவரை அவமதித்தும் ஜனங்கள் மத்தியில சனகரிப்பின் வார்த்தைகள் மிகவும் கடுமையா இருந்தது எசேக்கியேலுடைய நாட்களில். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த வசனம் 1 நாளாகமத்தில் நீங்க பார்க்கும்போது 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பார்ப்போம். 2 நாளாகமம் 32:10. அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி. வசனத்தை கவனிங்க எல்லாரும்.
நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமியருக்கும் சொன்னவரும் அந்த எசேக்கியா தான் அல்லவா? நானும் என் பிதாக்களும் தேசத்து ஜனங்களும் செய்ததை அறியீர்களோ? அந்த தேசத்தினுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ? உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாழாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானா இருந்தான்? இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே. என் பிதாவின் கைக்கோ தப்புவிக்க கூடாதிருந்ததே. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி சொல்றான். நம் தேவன் நம்மை அவனுடைய சனகரிப்பின் கைக்கு தப்புவிப்பான்னு சொல்றானோ, உங்கள் தேவன் என் கைக்கு என்ன செய்ய போவதில்லை, உங்களை தப்புவிப்பதில்லை என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. முழு பலத்தோடு எத்தனையோ ராஜ்யங்களுக்கு போயிட்டு வந்தோம். அந்த தேவர்களும் அந்த ஜாதியின் தேவனும் அந்தந்த ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்கலையே, உங்கள் தேவன் மட்டும் எப்படி தப்புவிப்பார்? அதெல்லாம் தேவர்கள், இவர் ஒருவரே தேவாதி தேவன். அல்லேலூயா. அம்மா சும்மா கை தட்டுறீங்க, சோத்திரத்தோடு விசுவாசத்தோடு கை தட்டல. நிறைய பேரை நான் கவனிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் ஒன்றொன்றையும் உணர்ந்து செய்யுங்க. போலி வார்த்தையை பேசுகிற அரசியல்வாதி அதுக்கு உயிரை கொடுத்து தலைவான்னு சொல்லி என்ன சொல்றான், வெறித்தனமா அப்படி ஜீவனை கொடுத்து கத்துறாங்க. கேரளாவில் ஏதோ புதுப்படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை டிவியில் நியூஸில் காட்டுறான். டிக்கெட் கவுண்டர் திறந்து விடுறாங்க. சொன்னாங்க எல்லா வாலிப வயசு தான், குறைஞ்சது எல்லாரும் 35 வயதுக்கு 25 35 வயதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவ்வளோ பேர் அடிச்சு புடிச்சு கீழே விழுந்து, கம்பியில் ஒருத்தன் இப்படி குறுக்கால எட்டி குதிச்சு ஓடுறான், கீழே விழுந்து அவ்வளவு முரட்டாட்டமாக ஓடுறான் உள்ள போந்து. எப்பாவது ஒரு நாளாவது நம்ம ஆராதனைக்கு அப்படி ஒழியாந்துருக்கிறோம். ரொம்ப வேக வேகமாக நேரம் ஆயிடுச்சேன்னு ஓடி வந்து சர்ச்சு வாசல்ல தடிக்க விழுந்திருக்கிறோமா? ஹலோ, போவோம். இப்போதான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. பீட்டர் வேற 7-8 கட்டையில் பாடிட்டு இருப்பார். அவர் ஐப்பிச்சுக்கெல்லாம் நம்ம பாட முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, வீட்டில் அப்போ தான் 6 மணிக்கு யோசிப்போம். சோத்திரம் இறங்கி அவ்வளோ சவகாசமாக என்ன செய்வோம், வண்டி ஸ்டாண்டை போட்டோ ஆட்டாலேருந்து அவனே சீக்கிரம் இறங்குமா, நான் அடுத்த சவாரி போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஆட்டாலிருந்து இறங்குவோம். ஆட்டாவையே குலுக்கி அடிச்சு பிடிச்சி இறங்கிப்பாரு. அவன் என்னம்மா ஆட்டாவையே தள்ளி விட்டுருவோம் போல. எனக்கு ஆராதனைக்கு நேரம் இல்லை. சே, ஆண்டவர் மேலே இவங்களுக்கு எவ்வளோ பயபக்தி நம்ம சொல்லணும். நீ வந்து செருப்பை கழட்டி வர்றது, ஒரு செருப்பு எங்கே போச்சு இன்னொரு செருப்பு எங்கே போச்சுன்னு தெரியக்கூடாது. ஹலோ, ஸ்லோவாக இறங்கி ஸ்லோவாக வந்து ஸ்லோ மியூசிக்கில் செருப்பை யோசனை பண்ணி இங்கே விடலாமா அங்கே விடலாமா அப்படிலாம் தேடி பொறுமையாக செருப்பை கட்டு அப்படியே மெதுவாக படிக்கட்டு ஏறி வந்து, படிக்கட்டுக்கு வலிக்கும் பாருங்க. அல்லேலூயா. மெதுவாக ஏறி வந்து அப்புறம் கொஞ்சம் யோசனை, தண்ணி குடிக்கிற இடத்துல நின்று கொஞ்சம் யோசிச்சு தண்ணி குடித்தோம், பாத்ரூம் எல்லாம் அப்படி போயிட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், வர்ற வேகம் ஆராதனைக்கு என்ன செய்யணும், 6 மணிக்குன்னா 5:55க்கு 6 மணிக்கு அப்படி ஓடி வந்த ஆராதனைக்கு பிசாசத்தை ஒன்றும் இல்லாமல் வெறும் கட்டுக்கதை ஒன்றுமே இல்லை. பார்த்தோன்னு எனக்கே அங்கலாய்ப்பா அந்த ஆண்டவரே அப்படின்னு. சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க. இன்னைக்கு நம்ம தேவனை தேடுறதுக்கு இப்படி ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம் நம்ம இருதயத்திலிருந்து எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. அப்போ நம்ம தேவன் அவ்வளோ உயர்ந்தவருங்க. மதிப்பு தெரியல நிறையா பேருக்கு.
தேவனுடைய மகிமை தெரியல, தேவனுடைய உயர்ந்த அந்த வல்லமை அநேகருக்கு தெரியல. நீங்க அப்படி அவரை தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்படி உங்களை உயர்த்துறார், உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்கிறார், உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மகத்தான கிரிகளை செய்கிறார்னு சொல்லி தேவனுக்கு எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, முதன்மை கொடுத்து பாருங்க. எந்த மனுஷனுக்கு அல்ல, எந்த காரியத்துக்கும் அல்ல, என் ஆண்டவருக்கு கனப்படுத்தி பாருங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்டார் ஆண்டவர். சொல்லுங்கள் அல்லேலூயா. உன் வேலை ஸ்தலத்துக்கு கொடுக்குற, உன் குடும்பத்துக்கு கொடுக்குற, அல்லேலூயா. வேற எந்த காரியத்துக்கும், வேலையில ஓனருக்கு பயப்படுற பயம் இல்லையா, மற்ற எந்த விஷயத்துக்கு நீ கொடுக்குற முக்கியத்துவத்தை விட முதல் கனத்தை நீ கர்த்தருக்கு கொடுத்துப்பார். ஸ்தோத்திரம். அவருக்கு பயந்து நடந்துவார். உன் வாழ்க்கையை அவ்வளவு அருமையா ஆசீர்வதிப்பார் அவர். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் அவர் கேட்பார், எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருக்கு பயந்து, அவருக்கு நடுங்கி, அவருக்கு அஞ்சி வாழ்ந்தா நீ பிசாசுக்கு அஞ்ச வேண்டாம், மனுஷனுக்கு அஞ்சி ஓடி ஒளிய வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு நீ பயப்பட தேவையில்லை, நிற்க முடியும். கரங்களை வைத்து சொல்லுங்க. மோசே எப்படி அனுபவப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு போனானோ, நாங்களும் அனுபவப்பட்டு தான் சொல்றோம். மனுஷனுக்கு பயந்த நாட்கள் உண்டு, அஞ்சி வாழ்ந்த நாட்கள் உண்டு, ஓடி ஒளிந்த நாட்கள் உண்டு, மரண பயங்கள் இருந்த நாட்கள் உண்டு, பயங்கள் இருந்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. 24 hours பயம் இருக்கும் இருதயத்தில். அப்படிப்பட்ட காலங்களை கட்டங்களை எல்லாம் கடந்து வந்தவங்க. ஆனால் அதெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல. ஏன்? பயபக்திக்குரியவரை எங்கள் இருதயத்தில் கொண்டு வர உலகத்தின் மேலே, பாவத்தின் பிசாசு மேலே பிரச்சனைகளை கண்டு எல்லா பயமும் படபடப்பும் ஓடி போச்சு. அடுத்தது பாடுகளை தாங்கும் பேலன். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு எவ்வளோ காரியமானாலும் சர்வசாதாரணமாக கடந்து போகிற பேலனும் பெருகி போச்சு. ஃபாதர் பாடுறாருல்ல, கரங்களை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். அவர் அந்த பாதையை கடந்து வந்தவர் தான். நீ ஆண்டவருக்கு அதிகமாக பயப்படுத்தி அவரை கனப்படுத்த உன் வாழ்க்கையில் மற்ற எல்லா பயங்களும் ஓடி போகும். எதிர்காலத்தை குறித்து பயம் போயிடும். பாட்டு மட்டும் பாடம் இல்லை, உண்மையாக பாடணும். நம்ம இருதயத்திலிருந்து பாடணும். எதிர்கால என்ன பாட்டு பாடுறோமே, எதிர்காலம் உன் கையிலே எங்கள் பயம் யாவும். அல்லேலூயா. ஜி மைனர்ல பாடினா பி மைனர்ல, டி மைனர்ல பாடுவோம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. எதிர்காலம் என் கையிலே, எதிர்காலம் உன் கையிலே என் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலத்தை குறித்து அப்பா நீங்க எனக்கு இருக்கிறீங்க, ராஜா இயேசு எனக்கு இருக்கிறீர். அல்லேலூயா. நாளைக்கு என்ன பண்ணுவேன்? இப்போவே இப்படி இருக்கிறேனே, இப்போவே ஒரு மாதிரி ஆகிட்டேனே, ஒன்றுமே இல்லையே, என் பிள்ளைகளுக்கு அது சேர்த்து வைக்கல, இது சேர்த்து வைக்கல, என் பிள்ளைகளுக்கு தான் நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கல. இல்லையிலே சொல்லுங்க. இன்னும் 5 வருஷம் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாவே 5 லட்சம் 10 லட்சம் 15, இன்றைக்கெல்லாம் 15 லட்சம் 15 எவ்வளோ நின்றுமோ சொல்கிறான். ஒரு குண்டு மணி கூட கிடையாது. ஏன்னா நகையே போடுறது இல்லவோ, சொல்கிறது விளங்குதாங்க. அவனுக்கும் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் தரது ஊழியம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் பெரிய நம்பிக்கை உண்டு, மற்றவர்கள் செய்வதை காட்டிலும் எனக்கு அந்த நாளில் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம எந்த விதத்திலும் செய்வார். உங்களுக்கு அதையே செய்ய முடியும். அவரால் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர். அதை சேர்த்து வைக்கல, அது சேர்த்து வைக்கல, ஒன்றும் கவலைப்பட. அந்த நேரத்தில் உனக்கு எப்படி வந்து சேரும்னே தெரியாது, எப்படி உனக்கு வந்து எல்லாம் வாய்க்கும்னே தெரியாது. என்னட்டு என்ன பண்ணுவான்? ஒன்றுமே வேணான்னு கல்யாணம் பண்ணிட்டு போவான். வெளியில சொல்லுங்க. ஆமாம். இல்லைன்னா என்ன வரும் உனக்கு? எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோத்திரம். இப்படி இருக்க பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, என்ன பண்ண போறனோ அப்படியே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம், இதே மெயினில் ஓடுறது. பொல்லாத பிசாசு. அல்லேலூயா. ஆமாம், இதையும் ஆண்டவர் சரி பண்ணுங்க ஆண்டவரே, அதையும் கர்த்தர் சரி பண்ணுவார், எல்லாம் மாறும். எப்படா மாறுன்னு கேட்பான் பிசாசு. என் தேவனால் மாற்ற முடியும். என் தேவனை நம்பி நான் ஓடுறேன், எனக்கு வழி திறப்பார், வழி காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. எப்படா தீரும்? எப்படி தீரும்? என் தேவன் தீர்ப்பார், என் இயேசு தீர்ப்பார். உனக்கு என்ன அதை பற்றி கவலை? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லுங்க.
வெக்கப்பட்டு ஓடுவான். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேங்க. வயதை கண்டு பயப்படாத, எதை கண்டு பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடு. உன் பயமெல்லாம் ஓடி போகும். சோத்திரம் அல்லேலூயா. பயம் மட்டும் படாத, எதுக்கும் பயந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிசாசுக்கு ஒரு பெரிய ஆயுதம்னா அதுதான். உன்னை காலி பண்றதுக்கு ஒரே ஆயுதம் அதுதான். நல்லா தான் போயிட்டு இருப்ப, எப்படி ஏதாவது ஒன்று வந்து போட்டு போயிடுவான் பாருங்க உன் மைண்டில். நீ ஏன் உன்னை நம்மளே மறந்து கொஞ்ச நேரம் எங்களுக்கே வருது. சொல்றது புரியுதுங்களா? எங்களுக்கே வருது. ஏதாவது ஒன்று நடந்துடும், அது என் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், இருதயத்தில் ஓடிட்டு இருக்கும். இது எப்படி சரியாகும், இது எப்படி 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 சிக் போல் அது என்ன, இது எப்படா உள்ள வந்துச்சு, விளக்குதுங்களா உங்களுக்கு? என்னடா இது அப்படின்னு அதை பிடிச்சி உருகி என்ன செய்யணும், இருதயத்தில் தள்ளிட்டு இயேசுவை சிந்தையில், இயேசுவை இருதயத்தில், வார்த்தையை, அபிஷேகத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கைகளை தட்டி நல்லா ஆர்ப்பரிப்போட சொல்லுங்க பார்ப்போம். கைசலால் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி நம்ம நிற்கணும். மொத்தகாய் அசைந்தானா பார்த்தீங்களா? ஹலோ, அவனுக்கு முன்பாக அசையலை. இவன் திகில் அடையலைங்க. அவனை பார்த்து பின்னாடி கர்த்தர் இவனை பார்த்து ஆமானை திகில் அடைய பண்ணினார் ஆண்டவர். செய்தாரா இல்லையா? கர்த்தர் செய்வார். கோலியாத் எவ்வளோ பேசுகிறான். டே, நீங்கள் பெரிய ஆளாக இருந்தா, நீங்கள் இஸ்ரவேலில் உங்கள் தேவன் பெரியவராக இருந்தா, நீங்கள் ஒரு ஆள் அனுப்புடா, எனக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் அனுப்பு, என்னை வந்து ஜெயிச்சுட்டா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமையாயிடுறோம். கோலியாத் என்ன சொன்னான்? இதானே சொன்னான். சொல்லுங்களேங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு தைரியசாலி ஒருத்தர் இருந்தானா, நீ அவனை என்கிட்ட அனுப்பு. நான் என்ன பண்ணுறேன், அவன் என்ன ஜெயிச்சிட்டான்னா நாங்களாம் அடிமையாகிறோம், நான் அவனை ஜெயிச்சிட்டேன்னா நீங்களாம் எனக்கு அடிமையாயிருவீங்களான்னு வந்து தினமும் வந்து எத்தனை நாளா? 10 நாளா 40 நாளா? எத்தனை நாள் வந்து அப்படியே சத்தம் போட்டுட்டு இருந்தான்? நம்மளுக்கு தேடிதானே சொல்லி 40 நாள். எத்தனை நாள்? அப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு சவுலும் அந்த சேவகரும் பயந்தார்களாம். யார்? ராஜா பயப்படுறார். யார் சத்தத்துக்கு? சொல்றது விளங்குதாங்க? கோலியாத்துடைய சத்தத்துக்கு இவங்க பயந்து நிக்கிறாங்க. எத்தனை நாளா வந்து கூப்பிட்டு இருக்கிறான் அவன்? சொல்லுங்க அல்லேலூயா. 40 நாள் ஆண்டவர் பொறுமையா இருந்தார். இவன் இவ்வளோ உயரமான ஆளு, இவ்வளோ ஆளு தண்டி, இந்த WWலாம் பார்க்குறீங்களா, அவ்வளோ தண்டி வருவான். ஏற்கனவே இன்னொருத்தனை பார்த்தா அவனே பயங்கரமாக தெரிவான். ஆள் இப்படி பாடியும் கிடியுமா, அவன் 10 பேர் அடிக்கிற மாதிரி இருப்பான் அவனை தனியாக காட்டும் போது. ஆனால் இவன் வந்து நிற்கும் போது அவன் நின்னானா பார்த்து எப்படி இருப்பான்? அவன் இடுப்பு கால் இது முட்டிக்கு தான் தெரியுறான், திருண்டு. ஹலோ, ஆனால் இவனை விட உயரங்க கோலியாத்துன்றவன். விளங்குதா உங்களுக்கு? அவன் காலை உழப்பு, கை உழப்பு, முறை மாதிரி இருக்கும். அவனுக்கு பட்டயத்தை தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு ஆள் சும்மா அப்படி இருப்பான். ஒரு தட்டு தட்டினானா முடிஞ்சு போச்சு. நீ அவனை எவ்வளோ அடித்தாலும் அவன் இப்படி தான் நிற்பான், ஸ்டெபனாக தான் நிற்பான். சில பேர் பாருங்கள் அந்த இதில் WW அவன் வந்து அடிச்சலான்னு பார்த்து அடிப்பான், அவன் சும்மா அப்படி நிற்பான், சொரணையே இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? அவன் ஒரு தட்டு தட்டினானா என்ன பண்ணிடுவான், அவன் மயக்கம் போட்டு விழுந்துருப்பான். விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் பயப்படுறான். ஒரு ஆளை தான் கூப்பிடுறான் அவனும். அப்போ ஒரு ஆளை அனுப்புறதுக்கு யாருக்கு என்ன இல்லை? ராஜா எவனாவது போங்கடா போங்கடா போங்கடான்றார். ஒரு பயில் என்ன செய்யலை. யுத்தத்தில் ஈட்டி எப்படியெல்லாம் பயிற்சி எடுத்தவன், அப்படியெல்லாம் பல்ட்டி அடித்து பயிற்சி எடுத்தவன், எப்படி பயிற்சி எடுத்தவனோ அந்த கோலியாத்துக்கிட்ட போய் 40 நாளாக போடுற சத்தத்துக்கு நிற்கலை. ஏம்மா விளங்குதாம்மா? நிறைய பேர் தூங்கிட்டே கேட்குற மாதிரி இருக்குது. ஹலோ, ஆண்டவர் பார்த்தார். இதுக்கு அடிக்கிறதுக்கு யார்? தேவனையும் தூசிக்கிறான், தேவனை நிந்திக்கிறான். அப்போ அவனை விட தம்மா துண்டு இருக்கிறலையோ பொடிய 16-13 ஒரு 16 வயசுக்குள்ள ஒரு பையனை, வாலிப பையனை போய் 40 நாள் நான் முடிஞ்சவொன்னே கூப்பிட்டு வர்றார். யாரை? தாவீது அனுப்புகிறார், போடா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவன் வந்து நிற்கிறான். இப்போ சவுல்கிட்ட சொன்னோடனே சவுல் சரி போன்ட்டான். இப்போ கோலியாத்துக்கு சொல்லிட்டாங்க, இஸ்ரவேல் சார்பில் ஒருத்தன் களத்தில் இறங்கிட்டான் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படியா? அப்புறம் என்னையே மோதுற அளவுக்கு ஒருத்தன் யாரா அப்படின்னு வந்து இவன் கிரவுண்டில் இறங்கி பார்த்தா எப்படி இருக்கிறான்? டவுசர் போட்டுட்டு ஒரு அடப்பு கல் போடுற ஒரு பைய தோளில் தொங்க விட்டுட்டு
ஒரு கவுட்டியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். ஈட்டியும் இல்லை, பட்டயமும் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லேலூயா. கோலியாத்துக்கு சந்தேகம், யார்ரா அப்படின்னு கேட்குறான். கோலியாத்துடைய பட்டயத்தை தூக்கிட்டு வரவனா அவ்வளோ பெருசு இருக்கிறான். கோலியாத்திட்ட சண்டை போட்டு வரவன் திருணுதான். ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? அவன் தான் அப்படின்றான். ஆனா வாடா, உன்னை என்ன பண்ண போறேன்? இப்போ ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னை ஆகாரம் கொடுக்க போறோம். அப்படி வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. அவன் வந்தேன்னா நீ காலி தான் அப்படின்ற மாதிரியே பேசினான். தாவீது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். நீ என்ன செய்யற? பட்டயத்தை நம்பி வர, உன் பலத்தை நம்பி வர. நீ நிந்திக்கிற பத்தியா, அந்த இஸ்ரவேலின் தேவன் அவருடைய கர்த்தருடைய நாமத்தினால நான் உன்கிட்ட வரேன். அல்லேலூயா. என்கிட்ட பட்டயம் இல்லை, பலன் இல்லை, உன்ன மாதிரி உயரம் இல்லை, உன்ன மாதிரி உன்னை அடிக்கு தள்ளுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அந்த என்ன செய்யல, ராணுவ வித்த பயிற்சி இல்லை. ஆனா நீ நிந்திக்கிற பாத்தியா, அந்த கர்த்தருடைய நாமத்தினால வர, கர்த்தருடைய நாமத்தினால வர அப்படின்னு போய் நின்னா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, தேவன் ஒரே அடியில அந்த கோலியாத்தை சாய்ப்பதற்கு அவ்வளவு இச்சை. 40 நாளா இச்சகம் பேசினவன் கோலியாத்தை தேவன் சின்ன பையன் தாவீதினுடைய பாதத்துல இச்சகம் பேசி அடங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவன் வல்லமை உரிந்தது கர்த்தர், அவனுடைய கர்வத்தை முறித்தது கர்த்தர், அவனுடைய அகங்காரத்தை முறித்தது கர்த்தர், அவனுடைய எல்லா விதமான செய்களை சிலுவையில முறித்தவர் கர்த்தர். சாத்தானை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால் நீ யார் நாமத்தில் நிற்கணும்? எப்பவுமே இயேசுவின் நாமத்தினால். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் அதான் சொல்றாங்க. வேகமா 1-2 வசனங்களை வாசிக்கிற, ஜெபிக்கிற. 10-17 வேகமா வாசிக்க பார்ப்போம். கூடுமான எல்லாம் எடுத்து பாருங்க, இல்லாட்டி வசனத்தை கவனிங்க. 10-17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே, ஆண்டவரே நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே? இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. உனக்கு கீழ்ப்படிந்து அடங்கும். அவர் நாமத்தினாலே நீ நின்னா உனக்கு கீழ்ப்படிந்து அடங்கிரும். நான் இயேசுவின் நாமத்தினால நிற்கிறேன். என் வியாதி என்னை மேற்கொள்வதில்லை, இந்த கடன் பிரச்சனை என்னை மேற்கொள்வதில்லை, பொருளாதார நெருக்கடி என்னை மேற்கொள்வதில்லை, என்ற போராடிட்டு இருக்கிற அந்த மனுஷன் என்னை மேற்கொள்வதில்லை, சுய மாம்சம் என்னை மேற்கொள்வதில்லை, இந்த உலகம் என்னை மேற்கொள்வதில்லை. அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால மாத்திரம் நீ ஜெபம் பண்ணி தினமும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நின்னா போதும். அந்த போராடுகிற காரியங்கள் அத்தனையும் உனக்கு முன்பாக அப்படி விரியம் பேசுறது, எதிர்த்து நிற்கிறது, உன்னை விழுங்கிருவேன்ற போல பார்க்கறது அத்தனையும் பாதத்துக்கு கீழே வரும். ஜோரா கைகளை தட்டி சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவும் தான் சொன்னார் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். எப்படி அதிகாரம் கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார், நமக்கு ரைட்ஸ் கொடுத்துக்கிறாருங்க. என்ன சொன்னாரு? என் நாமத்தினாலே நீங்க என்ன செய்வீர்கள்? சத்தம் பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லி இருக்கிறார். ஒரு குறி சொல்ற ஆவி வந்துகிட்டே இருந்தது. என்ன சொன்னாரு பவுல்? ஏய் போ அப்படின்னா சொன்னாரு. அதை பாட்டு பரிசுத்தாவின் வல்லமை நிரம்பி இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னார். அப்போஸ்தலர்ல பாருங்க, கடைசி வசனம் தான் படிங்க, 16-18. என்ன சொல்றாரு? இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு என்ன செய்றேன்? உனக்கு கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் சத்தமா. உன்னோடு போராடிட்டு இருக்கிற வல்லமைகளை, பிரச்சனைகளை பார்த்து சொல்லு, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆனால் உன் தவறு ஒரு பக்கம் இருந்தால் நீ என்ன பண்ணிடணும்? ஒரு கடன் வாங்குறதுல நம்ம தவறு சொல்கிறது, அல்லேலூயா ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு சொல்லி என்ன செய்யும்? அது போராடுது. இப்போ என்னை மரணத்துக்கு நேராக என்னை பாதிக்க பார்க்குது, என்னை முழுங்க பார்க்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? என்னை மன்னிங்க, எனக்கு உதவி. ஆனால் கர்த்தர் அதில் நமக்கு உதவி செய்கிறவர் தான். வசனம் அதுக்காக இருக்கு. இல்லை சொல்லுங்க பார்ப்போம். அதனால் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க. தேவனை பிடிச்சிட்டு அது என்னை விளங்கிடக்கூடாது, அது என்னை மேற்கொண்டக்கூடாது. அது பயங்கரமாக விரியமாக என்னிடத்துல பேசுது, நிற்கிது. எனக்கு முன்பாக அடங்க வேண்டும். கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இதில் ஜெயம் கொடுங்க ஆண்டவரே, இதில் வெற்றி கொடுங்க ஆண்டவரேன்னு பயப்படாமல் ஆண்டவரை பிடிச்சிட்டேன்னா கர்த்தர் வழிகளை வாசல்களை திறப்பா.
கரங்களை வைத்தலை லூயா. பொருளாதார நெருக்கடி வந்துட்டே இருக்கு, நஷ்டம் லாபம் அப்படி இப்போ வருமானம் வர மாதிரி வருது, பணம் எங்கே போகுதுன்னு தெரில. ஹலோ விளங்குதா? கேட்குறீங்களா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் கேடு வரும்போது ஜெபிக்கணும். பிள்ளைகள் பாதிக்கப்படும் போது ஜெபிக்கணும். சரீரத்தில் வியாதி பலவீனம் அப்படியே கண்டுக்காமல் போயிட்டே இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். எல்லா பகுதியும் ஒப்பு கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் பலவீனம் என்ன பண்ணோம், எல்லா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே மந்தமா என்ன செய்யணும் ஆண்டவரே, என் சாப்பாடை சரி பண்ணணுமா, இல்லை மருத்துவரை பார்க்கணுமா, என்ன செய்யணும்? ஆனால் என்னை மேற்கொள்ளாது, உங்கள் ரத்தத்தில் வைக்கிறேன், இது உங்கள் ஆலயம், உங்கள் சரீரம், அது உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற சொல்லணும். சொல்லுங்க வாய் திறந்து. அப்படியே மந்தம் முடியலன்னு சொல்லிட்டு அலையக்கூடாது. சோத்திரம். அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பலவீனத்துக்கு எதிர்த்து நிற்கணும். அது உன்னை மேற்கொள்ளாது, உன்னை பாதிக்காது, உன்னை சேதப்படுத்தாது. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் இன்றைக்கு பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஜெயம் தருகிறவர். வியாதி பலவீனங்கள் எல்லாம் ஓடு இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தை பிடித்து கொண்டு எதில் நிற்கணும் நீ? ஆமென். அல்லேலூயா. அது உனக்கு இச்சகம் பேசி அடங்கும். அப்படின்னா உனக்கு கீழ்ப்படியும். அது என்ன செய்யும்? அவர் நாமத்தினால, அவருடைய பிள்ளை ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அது கீழ்ப்படிந்து உனக்கு அடங்கும். அதை துரத்துவாய், அதை அழிப்பாய், அதை மிதிப்பாய்னு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொடுக்கிற இயேசு. எழும்பி நின்று ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு எந்த பகுதியில் தேவைப்படுதோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி நில்லுங்க. கர்த்தர் ஒரு பலத்த கிரியை செய்ய விரும்புகிறார்.